எந்த தொகுதியை சார்ந்தவங்க வரக்கூடிய 2026 தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு இருக்கும்? பட்டுக்கோட்டை தொகுதியை சேர்ந்தனா என்னோட வாக்கு வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கும். என்ன காரணம் சார்? அண்ணன் சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய கொள்கை, அவர் முன்னெடுக்கக்கூடியதான அரசியல், இது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கடந்த தேர்தல்களையும் நாங்கள் அவருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வர்றோம். ஸோ அந்த விதத்தில் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னோடய ஆதரவு இருக்கும். சார், நடிகர் விஜய் வருகையினால் வந்து சீமான் அவர்களுடைய வாக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? தமிழ் தேசியத்தை விரும்புகிறவங்க, சீமானோட கருத்தியலை விரும்புகிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இப்போ விஜயை வந்து ஆதரிக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சார் கருத்து சொல்லுவீங்க? கொஞ்சம் அரசியல் ஆயிருங்க. மற்றபடி நிறைய தெரியும், எல்லாருமே படிச்சிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் அரசியல் ஆகிறதுக்கு நீங்களாம் முயற்சி பண்ணுங்கள். அது விஜய் தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லை ஆளுகிற கட்சி தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, எதிர்கட்சி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அளவில் உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் இயக்கத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறேன் நான். சார், கட்சி ஆரம்பித்த 15 வருடங்களில் ஏகப்பட்ட மக்கள் போராட்டங்களை வந்து அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களை வந்து அதை வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்காமல் அவர்களை வந்து விமர்சிக்கிற வேலையை செய்கிறாங்களே, அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். விமர்சனம் எல்லா பக்கத்துலேருந்து வரும். ஜெயிக்கிறது வேணால் லேட் ஆகலாம், ஆனால் கருத்தை நோக்கி போகிறவங்க அவங்க பின்னாடி தான் நிற்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் நாங்களும் நிற்கிறோம். கண்டிப்பாக வந்து எதனா ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும் சார். இவ்வளோ வருஷம் அவங்க 2 கட்சி மாற்றி ஆண்டுட்டாங்க. மாற்றம் இருந்தால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்னோடய வாக்கு வந்து டிவிகேக்கு தான். இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சீமானுக்கு தான் இருந்தேன், ஃபுல்லாமே சீமானோட தான் இருந்தேன். அவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கார், மாற்றி பேசுகிறாரு. நிறைய விஷயம் நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியுது, அவர் தப்பு தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. இப்படி இருந்து அவர்கிட்ட நம்ம நாட்டை கொடுத்தோன்னா போயிடும். அதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ஆண்டுட்டு போயிடலாம், அவர்கிட்ட கொடுக்க. சரி, கண்டிப்பாக டிவிக்கே தான் சார். நடிகர்களால் இந்த நாட்டை ஆள முடியாது, அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறாங்களே சார். சார், என்னோட கேள்வி என்னென்னா, நடிகரால் ஆள முடியாது, தகுதி வேணும்னு சொல்கிறாங்க. உதயநிதி எதுக்கு வந்து படத்தில் இன்ட்ரோ கொடுத்தாங்க? அவங்க என்ன ஒரு காரணத்துக்காக கொடுத்தாங்கன்னா, அவர் பிரபலமானால் தான் அவரை வந்து பின்னாடி காட்ட முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ திரும்ப அதே கருத்து அவங்க தானே சொல்கிறாங்க. அது வந்து தப்பு சார். அது நடிகர்னா அப்போ எம்ஜிஆர் ஆண்டுட்டு போனார், அவர் நல்லா தானே ஆண்டுனார். இப்போ விஜய் அவர்களுக்கு வர்ற கூட்டமெல்லாம் வாக்கா மாறாது, அது வந்து ஒரு ரசிகர் கூட்டம் தான், அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க சார். இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது அவங்க சொல்லணுன்றதுக்காக சொல்கிற ஒரு விஷயம் தான். சரி, அப்போ வாக்கா மாறாதுல்ல, எதுக்கு பதறாங்க? எல்லா விஷயத்துக்கும் எதுக்கு பயப்படுறாங்க? விஜயை பார்த்து ஏன் சார் பயம் வருது? வாக்கா மாறாதுல்ல, அப்போ சிம்பிளாக அவர் கடந்துட்டு போகலாம்ல. இப்போது லாஸ்ட்டாக ஒரு பாலியல் புகார் வந்துச்சு கோயம்புத்தூரில். அதுக்கு போல் சிஎம்மும் போல் டெப்டி சிஎம்மும் போல் அந்த கரூர் சம்பவத்தில் டெப்டி சிஎம் துபாயிலேருந்து ஓடி வர்றாரு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி. என்ன அவசியம் இருக்குது சார்? இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தனிச்சின்னாலே முதலமைச்சர் ஆகிடலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை கூட்டணி வச்சா நான் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பலதரப்பு மக்கள் ஒன்றா சேர்ந்தால் தான் வந்து மேலே வர முடியும். எடுத்த உடனே தனியாக இருந்தால் வர்றது கஷ்டம் தான். ஆனால் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்காங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சி இங்கே வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள் நலன் மட்டுமே இருந்தது ஒழிய மக்கள் நலன் இல்லை. நாம் தமிழர் கட்சி எப்போதும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறதுனால இந்த முறை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக பட்டுக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ புதிதாக வர அரசியலில் ஓட்டு போட போகிற இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வாக்கு வந்து இதுக்கு முன்னாடி சீமானுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம், இந்த தேர்தலில் வந்து விஜய்க்கு செலுத்தணும்னு சொல்கிறாங்களே. இல்லை, இது முற்றிலும் ஒரு திரை கவர்ச்சி. அவங்க ஏன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அதை கொண்டாடுவாங்க. எந்த ஒரு அறியாமையுமே இல்லாமல் அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் முதன்மை காலையில் 5 மணிக்கு காட்சிக்கு சொல்கிறோன்னு சொல்லி சாதாரணமாக ஒரு 200 ரூபா பார்க்க வேண்டிய படத்தை 2000 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க. அந்த மோகம் அவங்க வந்து இந்த ஒரு இளம் வயசுலேருந்து அவங்க ஒரு 20-21 வயசை கடக்கும்போது நாம் செய்கிறது மிகப்பெரிய தவறுன்னு அவங்களே உணர்ந்து தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பாங்க. அதனால் எந்த ஒரு இது வந்து ஒரு இனக்கவர்ச்சி, அவ்வளோதான். அது மாதிரி ஒரு திரை கவர்ச்சி, அது தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க கண்டிப்பாக திருந்தி தமிழ் தேசியத்தை கொஞ்சம் கல்லூரி படிப்பை முடித்து வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியும், தமிழ்நாட்டை பற்றி தெரியும், தமிழ் தேசியத்தை பற்றி நன்றாக உணர்வார்கள். அதனால் அண்ணன் சீமான் அவர்களை கண்டிப்பாக ஆதரிப்பார்கள். விஜய் அவர்களோட வருகையினால நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியில் எதுவும் சரிவு ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அண்ணன் சீமானையோ
யாருமே ஒரு திரை கவர்ச்சி நோக்கி வரல. அவங்க முழுவதும் தமிழ் தேசியத்தை உள்வாங்கி கொண்டு தான் இந்த கட்சிக்கு இது வரைக்கும் வாக்களிக்கிறாங்க. இப்போ வர்ற இளைஞர்களும் எங்கள் தமிழ் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனோட ஈர்ப்பாலையும் அவருடைய கொள்கைக்காகவும் அண்ணன் சீமானுடைய கொள்கைக்காகவும் தான் இங்கே வாக்களிக்கிறார்களோ ஒழிய இது ஒரு இனக்கவர்ச்சிக்கோ இல்லை ஒரு திரை கவர்ச்சிக்கோ இங்கே வாக்களிக்கல. அவங்க தமிழ் தேசியத்தை உள்வாங்கி வாக்களிக்கிறதுனால எந்த சூழலிலும் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு பாதிக்காது. அதனால் நாம் தமிழர் கட்சி அதை பற்றி கவலைப்பட தேவையும் இல்லை. நான் பட்டுக்கோட்டை தொகுதியை சேர்ந்தவன். 2024 பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் சார். என்ன காரணம் சார்? சார் எப்படின்னாக்கா காலங்காலமாக வந்து 2 கட்சி தான் ஆழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மக்களிடையே. சீமான் ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல்ல, அவரை விட்டுட்டு ஏன் நீங்கள் விஜயை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறீங்க? சார் சீமானும் பேசிக்கிட்டே தான் இருக்கார். அதை நீங்களே சொல்லிங்களே, பேசிக்கிட்டே தான் இருக்கார் அவரும். சரி இந்த வாட்டி இவங்க வந்து பண்ணுறாங்களான்ட்டு ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற. விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சார் யார் சார் எல்லாம் கற்றுட்டு வராங்க? இங்கே வந்து சார் களத்தில் தான் சார் கற்றுக்குறாங்க. கண்டிப்பாக களத்தில் சந்திப்போம் சார். கண்டிப்பாக ஓட்டு எங்களோட ஓட்டு எல்லாரோட ஓட்டுமே விஜயனாக்கு தான். எங்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு தான் எங்கள் ஓட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சினா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசி ஓட்டு நினைக்கிறீங்க? 99% எல்லாம் பணம் கொடுக்குற கட்சியாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு % எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு நல்ல அரசியல்வாதி இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அரசியல்வாதின்னு பார்க்க போனால் நாம் தமிழர் சீமான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் நம்ம நிச்சயமாக நம்ம ஓட்டு போடலாம் நம்பிக்கை இருக்குது. மக்கள் வந்து என்றைக்கு வந்து ஒரு ஊர்வசி சோப்புக்கு ஒரு கிளாஸு ஃப்ரீன்னு சொல்லி ஏமாறுதோ அந்நேரம் இந்த நாடு உருப்படாது. என்றைக்குமே ஒருத்தவங்க ஒரு அரசியல்வாதி இலவசமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு திட்டம் போட்டானே அவன் ஒரு பெரிய திருட்டு போயின்னு அர்த்தம். அதான் உண்மை. ஒரு உண்மையான அரசியல்வாதி என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக மக்களுக்காக நான் நிற்பேன். நான் என் தரப்புலேருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. மக்கள் தரப்புலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ, மக்கள் தரப்புலேருந்து என்னென்ன நமக்கு சேவைகள் மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய அரசியல்வாதி தான் கண்டிப்பாக ஒரு நாடு முன்னேற்றத்துக்கு வழி வரும். விஜய்க்கு தான் ப்ரோ, டிவிக்கே தான் ப்ரோ. என்ன காரணம் ப்ரோ? வாய்ப்பாக கொடுக்கலாம் ஒரு ட்ரை தான் ப்ரோ. அவ்வளோதான். வந்தால் மக்களுக்கு நல்லா செய்வார் ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ. இவருக்கு முன்னாடியே சீமான் களத்தில் இருக்காரு ப்ரோ. ஆனால் வந்து மக்கள் எல்லாம் விஜய் தான் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று வந்து நல்லா செய்வார், அரசியலுக்கு வரது நல்லா செஞ்சிருக்காரு. அது ஒன்று காரணம், ரீசன் ஒன்று. அவ்வளோதான். நேர்மையா மக்களோட பிரச்சனையை பேசுறவங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் நாங்க. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல யாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையா இருக்கான்னு நினைக்கிறீங்க? நாங்கள் சீமான் அவங்க தானே காசு கொடுக்காம நேர்மையா இருந்து எல்லாரையும் இது பண்றாங்க. இப்போ ஓட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களே, அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பணம் உங்களது பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிட்டு நேர்மையா இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோண்ணா. அவங்க வந்து நம்மளோட காசை வாங்கிட்டு தான் அவங்க திரும்பி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ஆனால் நமக்கு என்ன உதவி செய்கிறாங்களோ அந்த என்ன கட்சி சீமான் கட்சி அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம், எல்லாரும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறோம். என்னன்னா எதனால அவர் ஓட்டு போடுவாங்க? ஆனால் புதுசாக ஒரு மாற்றம் நடக்கட்டும், ஆட்சி மாறும், அவ்வளோதானே. ஆட்சி மாறட்டும், அது மட்டும்தான். சரியில்லைங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, எதுவுமே வாய்ப்பே இல்லை. இங்கே டிவிக்கே மட்டும்தான், அவ்வளோதான். ஆட்சி போனது வேற. சொல்லு ஊழல் நடந்து டிவிக்கே மட்டும்தான், டிவிக்கே தான், டிவிக்கே தான். என்னுடைய வாக்கு மற்றும் எங்களுடைய குடும்பத்தினர் வாக்கு, என்னை சார்ந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் சார்ந்த அமைப்பில் உள்ளவங்க அனைவர்கள்ட்டுமே வந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று தீவிரமாக இப்பொழுது இருந்தே நாங்கள் களப்பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை வந்து சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒருபோதும் பாதிக்காது. ஏன்னா எங்கள்கிட்ட உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்கிற மாரி தான். எங்களில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே வந்து தெளிவுபடுத்தப்பட்டவர்கள். யாரும் வந்து தயாராகி வரல, எல்லாமே களத்தில் வந்து தயார்படுத்தி தான் எங்கள் அண்ணன் வச்சுருக்காரு. அதனால் வந்து வாக்கு சதவீதம் சுத்தமாக குறையிறதுக்கு வேலையே இல்லை. அவருடைய தொலைநோக்கு சிந்தனைகளை இப்போ உள்ள தலைவர் மட்டத்தில் எவருக்குமே கிடையாது. தளபதி இருக்கும். என்ன சார், என்ன காரணம்? எனக்கு அவரை பிடிக்கும். மக்களுக்காக எதுவும் போராட்டங்கள் நடத்தல அப்படின்னு எதிர்கட்சி விமர்சனம் வைக்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்காக போராட்டம் விமர்சனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அவங்க கொள்கையை பொறுத்தது. மாற்றம்னு சீமான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருல்ல, அவரை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சீமான் சார் பொறுத்தளவுக்கு போன வாட்டியெல்லாம் என்னுடைய ஓட்டு அவருக்கு தான் போட்டோம். அவருடைய பேச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கார், மற்றபடி செயலில் ஒன்றும் இல்லை. இவர் ஏதோ பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். வாக்குகள் வந்துட்டு எங்களுடைய குடும்பத்து வாக்குகள் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுவோம். களமிறங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தலிலேயே முதலமைச்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, சாத்தியமா?
ஆசைப்படுறதுல வந்து தப்பு கிடையாது. ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான், அணில் குஞ்சுகள் வந்துட்டு கம்பியில் ஏறி எப்படி வேணாலும் ஓடலாம். ஆனால் கரண்டில் அடிபடாமல் பார்த்துக்கணும். அவங்க வரட்டும், தேர்தல் வரட்டும், யாருடைய பலம் யாருக்கு இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாருமே மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அவங்க திராவிடமாக தமிழ் தேசியமாக எந்த இதுவும் ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு இதில் போய்கிட்டு இருக்கிறாங்க தாவேகா. அதனால் வந்து நாங்கள் அவங்கள வந்து பொருட்படுத்திக்கிறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களோட வருகையினால சீமான் அவர்களுடைய வாக்கு எல்லாமே விஜய்க்கு போயிடும் அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? சொல்லட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தானே தெரியும். பெட்டியை திறந்தால் தான் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குங்கிறது தெரியும். அதனால் எங்களுடைய பார்வையில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த தடவை வந்து எங்களுடைய இலக்கு வந்துட்டு ஓரளவு நெருங்கிடுவோம். நாங்கள் இந்த தடவை வந்து சட்டசபையில் வந்து நாங்கள் போகிறது வந்து உறுதி. நாங்கள் பட்டுவாடத்தை சேர்ந்தவங்க 7 ஓட்டு இருக்குது விஜய்க்கு தான். என்ன காரணம் சார்? அது வந்து அந்த ஆட்சி ஒன்றும் சரியில்லை, எல்லாம் போட்டு புதைக்குது எங்களை. விஜய் வந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வார். ஆமாம், பாக்கியம் பண்ணுவாங்க பண்ண வைப்போம். ஓட்டை போட்டு செந்தில் பாலாஜி தான் அவ்வளோதுங்க இருந்த கிளங்கட்டை எங்கெங்க பஸ் ஸ்டாண்டில் கடந்து போன வந்தாலும் அதுக்கு கொண்டு உள்ளே போட்டு கொண்டு விட்டாங்க. விஜய் தான் நல்ல மனுஷன் தான். விஜய் தான் வரணும் இந்த வாட்டி. கண்டிப்பாக சீமான் தான் ப்ரோ. அவர் தவிர வேறு யாரும் வர முடியாது. அடுத்தது இப்போ தளபதி ஓப்பன் பண்ணியிருக்காப்புல, அவரும் அதே மாதிரி அதே வழியில் தான் வருவார்னு எனக்கு கண்டிப்பாக இருக்குது. சீமான் தான் அடுத்து. ஏன்னா அவர் தான் மக்கள் பிரச்சனை வந்து நிறைய இதை எடுத்து வெளியில் சொல்கிறாரு. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஸோ அவர் தான் வெளில எடுத்து சொல்கிறாரு. கண்டிப்பாக அவர் தான் வருவார். வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. யாருமே வாய்ப்பு கொடுக்குறதில்ல. இப்போ அடுத்த வாட்டி வந்தாருன்னா வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவான்னு தெரியும். ஏன்னா டிஎம்கேன்னு மாற்றி போட்டு யார் என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே வெளிப்படையாக தெரியுது. ஆனால் திரும்ப அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத.